வருங்காலத்தில் இவரால் தான் தமிழகம் தலை சிறக்கும் என நீங்கள் நம்பும் இளம் தலைவர்கள் இந்த 2020 தேர்தலுக்கு பிறகு அடுத்த வருகிற தேர்தல்களில் இந்த தலைவரின் பார்வையில் கேட்கிற போது அந்த கொஸ்டின் கேட்கிற போது திரு அண்ணாமலை அவர்கள் முதலிடத்திலும், விஜய் அவர்கள் 2ஆம் இடத்திலும், உதயநிதி அவர்கள் 3ஆம் இடத்திலும், சீமான் அவர்கள் 4ஆம் இடத்திலும் இருக்காங்க. யாருக்கு வாக்கு? தற்போதைய அரசியல் சூழலில் வந்து திமுகவுக்கு 17.7% வாக்கள் திமுக ஓட்டா இருக்கு. அதிமுக 17.3%, பிஜேபி 5%, காங்கிரஸ் 3.10%, தாவேக 12.20%. தற்போதுள்ள அரசியல் தாவேக ஓட்டு அவ்வளவுதான். பாமக 4.9%, சிபிஎம் வலது இடது 1.4%, தேமுதிக 2.05%, விசிக 2%, நாதாக 6%, சுயாட்சி 1.4%, பிற கட்சிகள் 10.16%, வாக்களிக்க போவதில்லை 6% பேர், தீர்மானிக்குள் 8.3% பேர், நோட்டா 3.3% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற தலைமையில் ஆட்சி என்ற யுகம் என்ற பார்வையில் பார்க்கிற போது தமிழகத்தில் அடுத்த ஆட்சி கூட்டணி ஆட்சியாகவே அமைந்தால் மக்கள் 2020 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி தலைமையில் ஆட்சி அமையும் என்ற யுகத்தில் திமுக அணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் தற்போது வலுவான கூட்டணி கட்டமைத்தால் சிறிதளவு முன்னிலை பெறும் வாய்ப்புள்ளது. 2020 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 72% வாக்குகள் அமைந்தால் இந்த கணக்கு வரும். இந்த சதவீதம் மாறினால் வெற்றி வாய்ப்புகள் மாறும். அதாவது 72% மேலே போச்சுன்னா முன்ன பின்ன கணக்குகள் மாறும். அப்படின்ற போது தற்போதுள்ள சூழ்நிலையில் திமுக, காங்கிரஸ், விசிக கூட்டணி 33.60% வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சி புரிவதற்கான வாய்ப்பு இப்போது காணப்படுகிறது. அடுத்தபடியாக அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி அமைந்தால் 28.70% வாக்குகள் தான் பெற வாய்ப்பு இருக்கிறது. இடமாறும் இரு கட்சிகள் தாவேக, பாஜக, நாம்தக. இதுல என்ன பிரச்சனை? தாவேக, நாம் தமிழர் இன்னும் சில அடுத்தகட்ட ஆய்வுகள் 3 ஆய்வுகள் மேற்கொள்ள போறோம். இதுல சில சின்ன எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நாம் தமிழர் ஓட்டு வந்து எவ்வளவு ஓட்டு சரி 1% ஓட்டு கன்ஃபார்மா தெரியுது. அது ஏறுதா இறங்குதா இன்னும் அடுத்து வர ஆய்வுல தான் எங்களுக்கு புலம்படும். அப்படி பார்க்கிறப்ப தான் அந்த 25% 2 பேரையும் அடக்கியிருக்கேன். அப்புறம் விஜய் அவர்களுக்கு 18% வாக்குகள் கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு சேராமல் தனித்துவமா இருந்தால் நிச்சயமாக 18% வாக்குகளை புடிவதற்கு குறைஞ்சபட்சம் வாக்கு எண்ணிக்கை சொல்கிற போது 80 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இது கூட்டணியாக அதிமுக சேர்ந்தால் ஓட்டு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தனித்துவம் இருந்தால் எப்படி மக்கள் நீதி மையம் என்ற கட்சி கூட்டணி இல்லாமல் இருந்த போது சதவீதம் உயர்ந்ததோ, திமுக சதவீதம் குறைந்ததோ, அதுபோல் தாவேக கூட்டணி இல்லாமல் தனித்துவம் என்றால் சதவீதம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி சேர்ந்தால் வாய்ப்பு குறைவு அப்படின்னு அந்த பார்வையில் எடுத்துக்கலாம். 25.3% கட்டாயம் ஒரு சட்டமன்றத்தில் இந்த தாக்கும் பாதிப்பு ஏற்படுத்த இந்த நொடியில் நான் பதிவு செய்யப்படுறேன். அப்புறம் பிற நோட்டா தீர்மானிக்கப்பட்டது 8%, அந்த சேர்த்து 18.40%. இதுல 8% வாக்குகள் மாறுகிற போது இந்த அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு மார்ஜின் ஆகும். அப்படி பார்வையில் பார்க்கிற போது திமுக கூட்டணி எண்ணியல் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் பார்க்கிறப்போ 136 சட்டமன்ற தொகுதி வரை பிடிக்க வாய்ப்பு கணக்கில் வச்சுக்கலாம். அது இன்னும் அடுத்த ஆய்வுகள் முழுமைப்படும். அதே மாதிரி அதிமுக பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலையும் கூட்டணி அமைத்தாலும் 80 தொகுதி வரை கணக்கில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இழுபறியா இருக்க 41 தொகுதிகள் தாவேக கட்சியினுடைய பாதிப்பு அந்த வாக்குகள் திமுக அதிமுக மார்ஜின் மாறுவது வாய்ப்புறது. இனி வருங்காலத்துக்கு எடுக்கிற ஆய்வின் அடிப்படையில் இந்த எவ்வளவு ஓட்டுகள் 40% கணிக்க முடியாத தொகுதி இருக்கு. அந்த 40% யாருக்கு மாறுகிறதோ அதன் அடிப்படையில் ஆட்சி வாய்ப்பு எடுத்துக்கொள்ளலாம்.